இது வந்து ஒரு அனிமல். ஓகேயா? அப்பா, இவ்வளவு அழகான ஒரு அனிமல். என்ன அனிமலோ போங்க. நீ சொல்லு. எலிஃபென்ட் அப்படியே ஓ பண்ணும். மை காட். டக்குன்னு வேற மாத்துங்க. அதனுடைய இன்னொரு ஆக்ஷன் பண்ணுங்க டக்கு. அராரம் 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 பாரு கண்டுபிடிச்சியா பாரு. என்னது இது? சரி ஓகே நெக்ஸ்ட் போலாம். ஓகே இது ஒரு படத்தோட டயலாக். உனக்கு ரொம்ப பிடிச்ச டயலாக் இது. அப்பா பண்ணுவார் பாரு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஃபர்ஸ்ட் கரெக்ட்டா சொல்லிட்டாங்க. அடுத்து இது ஒரு மேக்கப் ஐட்டம். ஓகே அது என்னது? இதோ இங்க பாரு அப்பா பாரு. அதான் என்ன போடுவாங்க பவுடர். கரெக்ட். அடுத்து இது ஒரு வாகன். அது என்னடா அது? நீ சொல்லு. சரி டபுள்ஸ் போறீங்களா நீங்க? இங்க வாங்க மேடம். இங்க வாங்க பைக்ல ஏறு. ஐயோ. சொல்லு. இது என்னது இது? எதுல போறாங்க? சார் இங்க ட்ரெயின்ல போறீங்க சார். சார் இது அடிங்க சார். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது எதுமா பண்ணுவாங்க? பைக். ஓ! யாரா இவன் ஊர கேட்டா தெரியும். ஓகே ரெடி இங்க பாரு. சாய் இங்க பாரு. பாப்பா இங்க பாரு. இது என்ன சொல்லு? அனிமல் சொல்லுங்க. எல்லாம் சாய் கூட கிளாப் பண்ணுங்க. பெரிய கிளாப் பண்ணுங்க. இது ஒரு அனிமல். இங்க பாரு. அப்பா பாரு. ஓகே நெக்ஸ்ட் பாரு. அடுத்து நெக்ஸ்ட் பாரு. நெக்ஸ்ட் பாரு. இன்னும் ஓகே 15 செகண்ட்ஸ் தான் இருக்கு. என்ன கேக்குறாரு பாரு காதுல. என்ன கேக்குறாரு? வாவ்! சூப்பர். ஓகே எனிவே 5 அழகா வந்து ஆக்ட் பண்ணி காமிச்சிருக்கீங்க. குழந்தையும் அழகா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. சோ வந்து மொத்தம் வந்து 100 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. ஓகே சூப்பரா விளையாண்டுருக்கீங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட்லயும் பார்க்கலாம். ஓகே டேக் இட். நம்ம ஆளினால் அழகுராஜ் எல்லாம் அடுத்தது வந்து களத்துல இறங்க போறது ஜெஃப்ரிஸ் அண்ட் ஃபேமிலி. ஓகே போலாமா? யார் ஆக்ட் பண்ண போறீங்க? அவங்க அப்பா. Your time start now. அனிமல். ஓகே ரெடி. வாங்க. ரெடி அவ்வளவுதான். வெரி குட். ஓகே ரெடி. ரெடி. வாங்க கொஞ்சம் போங்க. வாவ் அமேசிங். வாவ் ஃபேண்டாஸ்டிக். என்ன பண்ணாரு? பால் சார். என்னது? நெக்ஸ்ட். இது வந்து நம்ம வீட்ல இருக்க ஒரு பொருள். ஓகேவா? என்னது? பாப்பா. ஆவி பறக்கும் டீ கடை தான் அவளுக்கு பிடிக்கும். சரி அம்மா சொல்றது ஆவி பறக்கும் டீ கடை. அஜித் அப்பா சொல்றது பாப்பா பப்பர பாப்பா. பாப்பா என்ன சொல்றது? நான் எது என்ன ஃபிக்ஸ் பண்ணட்டும்? ஆவி பறக்கும் டீ கடை. So let's hope for the best. Okay கீதா நீங்க சொல்றது ரைட்டா இல்லையான்னு பாப்போம். நந்தினி செல்லக்குட்டி உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன? பாப்பா பாட்டு. பாப்பா பாட்டா? சூப்பர். எனிவே ரெண்டு பேருடைய பதிலும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். பட் அந்த மாதிரி இல்ல. சோ 3வது क्वेश्चंஸ்க்கு வந்து நீங்க வாங்கக்கூடிய மதிப்பெண்கள் 0. உங்களுக்கான 4வது கேள்வி. கீதா உங்க வீட்ல யார் அதிகமா போய் சொல்லுவாங்க? என் பையன் நிதிஷ். கரெக்ட்டா? கரெக்ட். பார்க்கலாமா? ஓகே நந்தினி. செல்லக்குட்டி உங்க வீட்ல யார் அதிகமா போய் சொல்லுவா? எங்க அண்ணா. உங்க அண்ணாவா? அண்ணாவா போய் சொல்லுவான்? சரி சோ 4வது கேள்விக்கு ரெண்டு பேருமே கரெக்ட்டான பதில் சொல்லிருக்கீங்க. சோ நீங்க வாங்கக்கூடிய பாயிண்ட் 20 மார்க்ஸ். உங்களுக்கான 5வது கேள்வி. இந்த ரவுண்டினுடைய கடைசி கேள்வி. உங்க குழந்தைய அடிக்கிறது யாரு? நான் தான். நீங்க தான். நான் தான். என்ன கீதா? அவர் தான் அடிப்பார். அப்ப அவர் அடிக்கிறது நீங்களா? என் பொண்ணு தான். உங்க பொண்ணு தான். அவர் தான் அடிப்பார். ரெண்டு பேரும் தான் அடிச்சுப்பீங்க. இந்த பதில் சொல்லுவாங்களா அவங்க? சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. பார்க்கலாமா? பார்க்கலாம். ஓகே நந்தினி. உங்களை யார் அடிப்பா? அப்பா. அப்பாவா? சரி அதுக்கு முன்னாடி அக்கா பார்த்தா என்ன பண்ணுவ? கண்ணடிப்பேன். கண்ணடிப்பியா? எப்படி கண்ணடிப்ப? அடுத்து
அடிச்சிட்டீங்களா நீங்க அடிங்க. ஓகே எனிவே என்ன பார்த்து குழந்தை வந்து சைட் அடிச்சிருக்கு, அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட்ஸ் நான் கொடுத்துட்டேன். டோட்டலா நீங்க 80 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. ஓகே இந்த ரவுண்ட் வந்து ரொம்ப அழகா வந்து விளையாண்டுருக்கீங்க. மொத்தமா 80 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க எப்படி விளையாடுறீங்கன்னு பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி டேக் ஓகே அடுத்து வரக்கூடிய நம்ம சுட்டி போட்டியாளர் ஹர்ஷத் விஜய் அண்ட் ஃபேமிலி. அம்பிகா சிவசங்கர் இந்த ரவுண்ட் அடிச்சான் காப்பி வெரி டிஃபிகல்ட் ரவுண்ட். எதிர்க்க பார்த்துருப்பீங்க 2 கண்டஸ்டன்ட் இவ்வளோ டஃபாக விளையாடுனாங்கன்னு. ஸோ நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? உங்க பையன் வந்து நீங்க நினைக்கிறத ஒரு சொல்லுவாரா? சொல்லுவார் கண்டிப்பா. வாடா நம்ம உள்ள போவோம். உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே அம்பிகா, நான் உங்க சைடுல இருந்து ஆரம்பிக்கிறேன். அம்பிகா, நீங்க தினமும் ஆபீஸ் போகும்போது எதுல போவீங்க? ட்ரெயின் அண்ட் பஸ். ஓகே, அவர் என்ன சொல்லுவாரு? ட்ரெயின் அண்ட் பஸ் சொல்லுவாரா, ட்ரெயின் சொல்லுவாரா, பஸ் சொல்லுவாரா? எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ட்ரெயின் சொல்லுவான், அதுக்கப்புறம் பஸ் சொல்லுவான்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ட்ரெயின் சொல்லுவாரு. ட்ரெயின் சொல்லுவார். ஓகே நந்தினி. செல்லக்குட்டி, உங்க அம்மா டெய்லி ஆபீஸ்க்கு எப்படி போவாங்க? ட்ரெயின்ல. வெரி குட். சூப்பர். ட்ரெயின் அப்படின்றது வந்து கரெக்டான பதில் தான். ஸோ 2 பேருமே கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. முதல் கேள்விக்கு 20 பாயிண்ட்ஸ். ரெண்டாவது கேள்வி பார்ப்போம். இப்போ இது ஒரு சுலபமான ஒரு கேள்வி தான். ஓகே, உங்க மகனுக்கு பிடித்த கலர் என்ன? ரெட். ரெட். எதனால ரெட்? பிரைட் கலரா Bright. இருக்கும்ல, அதனால எடுத்தோடனே அட்ராக்டிவா இருந்தோடனே சாருக்கு ரெட் ரொம்ப ரெட் பிடிக்கும். பிடிச்சிச்சு. ஓகே, அதான் ரீசன் ரெட். ஓகே சரி பார்ப்போம். நந்தினி ஓவர் டு யூமா. செல்லக்குட்டி, உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன கலர்? ரெட். வாவ். 2 பேருடைய பதிலும் ஒண்ணானனால செகண்ட் क्वेश्चंसக்கு உங்களுக்கு 20 பாயிண்ட்ஸ். அமேசிங். அடுத்த क्वेश्चन பாப்போமா? உங்க குழந்தைக்கு பிடிச்ச அனிமல் என்ன? சிவசங்கர் நீங்க சொல்லுங்க. டைகர் சார். டைகர். 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 ஷூர்? ஷூர். ஓகே பார்க்கலாம். ஓகே நந்தினி. செல்லக்குட்டி, உங்களுக்கு பிடிச்ச அனிமல் என்னது? டைகர். வாவ். எனிவே குழந்தை சொன்ன பதிலும் நீங்க சொன்ன பதிலும் ஒண்ணானனால மூணாவது பதிலும் கரெக்டா இருக்கு. சோ 20 பாயிண்ட்ஸ். அம்பிகா சிவசங்கர், நாலாவது क्वेश्चन. நீங்க அடிக்கடி வெளியில போற இடம் எது? பீச். பீச். இது அவருக்கு தெரியுமா? கண்டிப்பா. நிச்சயமா. அவர்தான் போகணும்னு என்ன சொல்லுவார். அட்ராக்ஷன் இருக்கு பீச்ல? தண்ணி. வாட்டர். ரெடி நந்தினி. ஓகே செல்லக்குட்டி, உங்க அம்மாவும் அப்பாவும் உங்களை அடிக்கடி கூட்டிட்டு போற இடம் என்ன இடம்? பீச். பிரில்லியன்ட். குட். 2 பேருடைய பதிலும் ஒண்ணா இருந்ததால நாலாவது கேள்விக்கும் நீங்க கரெக்டான பதில் சொல்லிருக்கீங்க. 20 பாயிண்ட்ஸ். இந்த ரவுண்டினுடைய 5வது கேள்வி. அம்பிகா, உங்க குழந்தைக்கு நீங்க சமைக்கிறதுல பிடிக்காத உணவு எது? ரசம். ரசம். ஓகே எனிவே இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க அவங்க? ரசம் சொல்லுவான்னு நினைக்கிறேன். சொல்லு. அவர் டப்புன்னு சொல்லிட்டாருன்னா பயங்கர பாதிக்கப்பட்டிருக்காருன்னு அர்த்தம் ரசத்தால. யோசிச்சு சொல்றாங்கன்னா உங்க சமையல் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஓகே. ஓகேவா? பாத்துடலாமா? ரெடி? ஓகே நந்தினி. ஓகே செல்லக்குட்டி, உங்க அம்மா சமைக்கிறதுல உனக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காத உணவு என்னது? சாப்பிடுறது. ரசமா? ரசம். வாவ். பிரில்லியன்ட். ஆல்வேஸ் 2 பேருமே வந்து கரெக்டான பதில் சொல்லிருக்கீங்க. சோ டாப் ஸ்கோர்ல இருக்கீங்க தான் நினைக்கிறேன். சோ அகைன் 20 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. டோட்டல் 100 பாயிண்ட்ஸ். ரொம்ப அழகா வந்து விளையாண்டீங்க. நான் கூட நினைச்சேன் குட்டி வந்து பேசவே மாட்டான் அப்படின்னு நினைச்சேன். ஆனா ரொம்ப பிரில்லியண்டா ரொம்ப பட் அழகா வந்து என்னன்னாக்கா பேசினாங்க. என்னன்னாக்கா ஒரு தாயினுடைய நம்பிக்கை நம்ம என்னைக்குமே போற்ற வேண்டும், பாராட்ட வேண்டும். அந்த குழந்தைய அவங்க அந்த அளவுக்கு நம்பிக்கையை வளர்த்துருக்காங்க. நிச்சயமா உங்க மகன் உங்களுடைய நம்பிக்கையை வந்து கைவிட மாட்டாங்க. உங்களை பெரிய லெவலில் கொண்டு வந்து நிறுத்துவார். கவலைப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு பெரிய விஷயம் பண்ண வேணும். ரசம் வைக்க கத்துங்க. பட் எனிவே ரொம்ப அழகா வந்து விளையாண்டுருக்கீங்க. அடுத்த ரவுண்டு போறீங்க. சோ தொடர்ந்து பார்க்கலாம். டேக் கேர்.